தமிழகத்தில் அடுத்த ஆட்சியை தாவேக அமைக்கும் சூழல் உருவானாலும் அதற்கு திமுக எந்தவித இடையூறும் செய்யாது என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆங்கில நாளிதழ் ஒன்றின் பேட்டியில் தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பு நெருக்கடியோ அல்லது தேவையற்ற மற்றொரு தேர்தலையோ திமுக ஒருபோதும் விரும்பவில்லை என்றும் மக்கள் அளிக்கும் தீர்ப்பை மதிக்கும் அரசியல் பண்பாட்டை திமுக தொடர்ந்து கடைபிடிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நேற்று சமூக வலைதளங்கள், ஊடகங்களில், அரசியல் வட்டாரங்களிலும் திமுக மற்றும் அதிமுக இடையே மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக பரபரப்பான தகவல்கள் பரவி வந்தன. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சராக்கும் வகையில் அரசியல் நகர்வுகள் நடைபெறுகின்றன என்றும் அதற்காக வெளியிலிருந்து ஆதரவளித்து திமுக எதிர்க்கட்சியாக அமர தயாராக இருப்பதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியாகின. இதனால் தமிழக அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பும் குழப்பமும் நிலவியது. அதேவேளையில் முதல்வருக்கான பாதுகாப்பு வாகனங்களின்றி பட்டினம்பாக்கம் இல்லத்திலிருந்து நீலாங்கரை இல்லத்திற்கு விஜய் சென்றது மேலும் பரபரப்பாகியது அரசியல் களம். இதற்கிடையில் அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரி ரிசார்ட்டுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் அரசியல் சூழ்நிலையை மேலும் சூடுபிடிக்க செய்தது. அடுத்ததாக என்ன அரசியல் திருப்பம் நடைபெறப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலும் அதிகரித்த நிலையில் தற்போது மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இந்த பேட்டி அரசியல் அரங்கில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆங்கில நாளிதழுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் தாவேக ஆட்சி அமைந்தால் அதை செயல்பட விட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில்தான் திமுக இருக்கும் என மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசு அமைந்த பிறகு உடனடியாக விமர்சனம் செய்வதை விட குறைந்தது 6 மாதங்கள் பொறுத்திருந்து அதன் செயல்பாடுகளை மக்கள் மதிப்பிட வேண்டும் என்ற கருத்தையும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக அரசு செயல்படுத்தி வரும் முக்கிய நலத்திட்டங்களை எந்த ஆட்சியிலும் தொடர வேண்டும் என்பதே அவர் விருப்பம் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அரசியல் மாற்றம் ஏற்பட்டாலும் மக்கள் நலனுக்காக தொடங்கப்பட்ட திட்டங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதே திமுகவின் நிலைப்பாடு என மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனிடையே விஜய் தலைமையிலான தாவேக அரசியல் களத்தில் வேகமாக கவனம் ஈர்த்து வரும் சூழலில் இந்த கருத்துக்கள் தமிழக அரசியலில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து மேலும் பரபரப்பை கிளப்பியுள்ளது.